நிறைய பேர் இந்த புறம் பேசுறது ஒரு சாதாரண ஒரு குற்றம், ஒரு சாதாரண ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறார். ஆனா இந்த புறம் பேசுறது சம்பந்தமாக அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னால், அதாவது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள், ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகள், ஒட்டுமொத்த அறிஞர்கள் ஆராய்ந்து செய்த அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் இந்த புறம் பேசுறத சாதாரண ஒரு குற்றமாக கருதவில்லை. எந்த அளவுக்கு கருதுகிறார் என்று சொன்னால், அதை ஒரு ஹராமாக, அதாவது விபச்சாரம் செய்வது எப்படி ஹராமோ, இதே போல திருடுறது எப்படி ஹராமோ, இது மாதிரியான பெரும்பாவங்கள் இருக்கதா இல்லையா, அந்த பெரும்பாவங்கள்ல கட்டுப்பட்டதுதான் எது, இந்த புறம் பேசல். நிறைய பேர் என்ன செய்றாங்க, அது ஒரு சாதாரண குற்றம் என்பதாக நினைத்துக் கொண்டு சர்வசாதாரணமாக என்ன செய்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தாய்மார்களிடத்தில் இது அதிகப்படியான ஒரு தன்மையாக இருக்கிறது. ஆனா நாம கொஞ்சம் எண்ணி பார்க்க வேண்டும். அறிஞர் பெருமக்களுடைய யோகவித்த முடிவின்படி இது மிகப்பெரிய ஹராமான ஒரு பச்சையான தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், மனதிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன் அப்படி சொல்லுகிறாள் என்று சொன்னால், இப்ப அடுத்த பகுதிக்கு போயிடலாம். அதாவது இது ஹராம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஏன் காரணம் சொன்னா, இந்த குர்ஆன்ல இந்த சம்பந்தமாக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குமா இல்லையா, அந்த வசனங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புறம் பேசல் சம்பந்தமாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த எச்சரிக்கைகள் இருக்கா இல்லையா, இதை ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது இது சாதாரணமாக குற்றமாக இருக்க முடியாது என்கிற விஷயத்துக்கு அறிஞர் பெருமக்கள் என்ன செய்கிறார்கள், முடிவுக்கு வருகிறார்கள். இப்போ அந்த வகையில் குர்ஆனில் எந்த அளவுக்கு இந்த புறம் பேசல் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், நிறைய வசனங்களை நாம் சொல்லலாம். அது தனியாக விரிவாக போய்விடும். ரெண்டு ஒரு வசனம் தான். ஒரு வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம், சூரா ஹுமஸா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வசனம், வைலுல் லிக்குல்லி ஹுமஸத்தில் லுமஸா. அதாவது அடுத்தவங்களை குறை பேசி புறம் பேசி தெரியக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய கேடு இருக்கிறது. வயல் அப்படிங்கிற விஷயத்துல மிக மோசமான ஒரு கேடு சேதம் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு என்ன செய்கிறான், இந்த வசனத்துல சொல்லுகிறான். இன்னொரு வசனம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு வசனம் தான், சூரத்துல் ஹுஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு மூமின்களிடத்துல இருக்க வேண்டிய இருக்கக்கூடாத பண்புகள் அப்படிங்கிற வகையில நிறைய பண்பாடுகளை அல்லாஹ் வருஷப்படுத்தி வரக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிய இறை விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரம் மினல்லன், அதிகமாக நீங்க சந்தேகம் கொள்றதை விட்டுருங்க. எல்லா விஷயத்துக்கும் பிரச்சனை ஏற்பதற்கு அடிப்படையான அம்சம் எதுதாங்க, ஒரு குடும்பத்தில், நண்பர்கள் வட்டத்தில், வியாபார ரீதியில் பிரச்சனை ஏற்படுவதற்கு அடிப்படையான விஷயம் அடுத்தவங்க மேல செய்யக்கூடிய தவறான எண்ணங்கள் இருக்குதா இல்லையா, இந்த சந்தேகம் தான் மிக மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது. அதனால அந்த சந்தேகத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்க. அதற்கு காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன பாலல் லன்னி இஸ்முன், பெரும்பாலான சந்தேகங்கள் அது ஒரு தவறான அமைப்புல ஒரு பாவமான விஷயமாகத்தான் இருக்கிறது. நீங்க நெருங்கி போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அது அப்படி இருக்கவே செய்யாது. நீங்களா கற்பனை பண்ணி கொண்டு சந்தேகப்பட்டு கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் நெருங்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அது உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு விஷயமாக, ஒரு பாவமான விஷயமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்லி காட்டுகிறான், வலா தஜஸ்ஸசு, யாரையும் நீங்க துருவி துருவி ஆராயாதீங்க. யாரையும் துருவி துருவி என்ன செய்யாதீங்க, ஆராயாதீங்க. உங்களை ஆராய்ச்சி பண்ணி நீங்க என்ன பண்றீங்க, பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும், காலை எழுந்தது முதல் இரவு படுக்கின்ற வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க, உங்களை கண்காணிக்கிறதுக்காக அல்லாஹ் நினைச்சுக்கிறான். ரெண்டு பேரும் வச்சிருக்கிறான். அவங்க உங்களை கண்காணிக்கிறதுக்காக அல்லாஹ் வச்சிருக்கிற சமயத்துல எல்லாத்துக்கும் எல்லாம் வச்சிருக்கிறான். எனக்கு மாத்திரம் கிடையாது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் நினைச்சிருக்கிறான். யார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் அவ்வப்போது உடனுக்குடன் எழுதக்கூடிய வகையில் அல்லாஹ் நினைச்சுக்கிறான். சில சிஐடிகளை வச்சுக்கிறான். உங்களுக்கு அந்த வேலை எதுக்கு, உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போங்க. யாரையும் துருவி துருவி என்ன செய்யாதீங்க, நீங்க ஆராயாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வலா எகுத்த வாழுக்கும் வாழலாம், ஒரு ஆள் இன்னொரு ஆளை பத்தி என்ன செய்யாதீங்க, புறம் பேசாதீங்க. அப்படி புறம் பேசாதீங்கன்னு சொல்லி சர்வசாரமா சொல்லிட்டு விட்டுறாம அதனுடைய கடுமையை அல்லாஹ் அதுக்கு அடுத்து விவரிக்கிறான். எப்படி விவரிக்கிறான் என்று சொன்னால், யுஹிப்பு அஹதுக்கும் அன் யஅகுல லஹம அஹீஹி மையத்தன், அதாவது ஒரு இறந்து போனவங்களுடைய இன்னொரு சகோதரனுடைய இறைச்சியை நீங்க சாப்பிட்றதுக்கு நீங்க பிரியப்படுவீங்களா, ஆசைப்படுவீங்களா? ஃபகரிஹ்துமு, அதை வெறுக்க மாட்டீங்க. ஒரு இறந்து போன ஒரு சகோதரனுடைய இறைச்சி யாராவது சாப்பிட்றதுக்கு விருப்பப்படுவாங்களாங்க? எல்லா இறைச்சியும் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் மனித இறைச்சி யாராவது சாப்பிடுவாங்களா? அப்படி மனித இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமமானது எது, புறம் பேச. இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம், இறந்து போன அந்த இறைச்சி அப்படிங்கிற வகையில் அல்லாஹ் சொல்லி காட்டிருக்கிறான். ஆனால் அந்த புறம் பேசல இன்னைக்கு என்ன செய்யறோம், குலோப் ஜான் சாப்பிட்ற மாதிரி, அல்வா சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உண்மையா இல்லையா?
கடைசியில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வத்தகுல்லா, இந்த புறம் பேசுதல் சம்பந்தமாக அல்லாஹ்வை நீங்க பயந்துக்கங்க, அல்லாஹ் நினைச்சீங்க நீங்க பயந்துக்கங்க. கடைசியில் அந்த வசனத்தை அல்லாஹ் இப்படி முடிக்கிறான், இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். ஒரு கட்டத்தில் இதுக்கு முன்னாடி நீங்க பேசியிருந்தாலும் கூட நீங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி நீங்க மீண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான், இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புறம் பேசல் ஒரு இறந்து போன சகோதரனுடைய இறைச்சியை சாப்பிடுவதற்கு சமம் என்பதாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அப்ப இந்த புறம் பேசுறத ஒரு சாதாரண மக்ரூஹாக நாம கருத முடியுமா? நிச்சயமாக அது ஒரு பச்சையான ஹராம் என்கிற விஷயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பி இருக்கக்கூடிய நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம்.